மக்களே இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து மியூசிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட 50 ரூபா நோட்டில் கூட இதோட ஃபோட்டோ தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்களேன். இதுதான் வந்து அனுமான் பிறந்த இடமா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜெயில் வ்ளாக்ஸ். நான் உங்க குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கலான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன அப்படி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது, மணிமண்டபம் இருக்குது, அண்ட் நிறைய சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இவர் தான் என் ஃப்ரெண்டு அசோக். இவர் தான் வந்து நம்மளை வந்து ஹம்பி ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகிறாரு. ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, விஜய விட்டல டெம்பிள் அப்படிங்கிற என் பின்னாடி தெரியுதா, இதோ இந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது எப்போ கட்டினாங்கன்னா 1440 கட்டியிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். மக்களே இங்கே பாருங்களேன், உள்ளே நம்ம போகும்போதே வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க, வணக்கம் வைக்கிற மாதிரி. இங்கேருந்து இங்கே வணக்கம் வைக்கணுமா எப்படி தெரியுதா? வாங்க உள்ள போகலாம். காய்ஸ், என் பின்னாடி தெரியுதா, இதுதான் வந்து கல் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15ஆம் நூற்றாண்டில் அப்போவே வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்மளோட 50 ரூபா நோட்டில் கூட இதோட ஃபோட்டோ தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க, படிக்கட்டு, மேலே போறதுக்கு படிக்கட்டு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? தெரியுதா? சூப்பர்ல, சூப்பர்ல. இந்த மணிமண்டபம் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலுக்குள்ள அலௌடு கிடையாது, ஸோ நோ என்ட்ரி போர்டு போட்டாங்க. மக்களே இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து மியூசிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போனா அந்த சரிகமா அதெல்லாம் பாட்டுலாம் பாடுவாங்கல்ல உள்ள. ஆனா இப்போ வந்து அலௌடு கிடையாது. மக்களே பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகா சூப்பரா செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கோயிலை. அதுவும் வந்து இது 1460 அப்புறம் 77, 1477 அந்த காலகட்டத்தில் கட்டியிருக்காங்களாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சேரியட்லாம் எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரில. அந்த சேரியட்டுக்குள்ளே அழகாக சிற்பம்லாம் அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருக்குது. எனக்கு இன்னும் உள்ளே நிறைய இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். மக்களே என் பின்னாடி வந்து ஒரு கோயில் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, அனுமன் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மலையை காமிச்சாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். காய்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் வந்து விஜய விட்டல டெம்பிள். அப்படியே கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு மலை தெரியுதா, இதுதான் வந்து அனுமான் பிறந்த இடமா. இங்க பாருங்க, மலை மலை மேலே தெரியுதா. இங்கே நம்ம இந்தியன் டூரிஸ்டர் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய ஃபாரின் டூரிஸ்டர் தான் வராங்க, நிறைய பேர். ஆமாம், நம்ம இந்தியன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஃபாரின் டூரிஸ்டர் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் நம்மளாம் வந்து பார்க்காமலே விட்டோம் போல. மக்களே, உங்களுக்குலாம் டைம்லாம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்.
இதுக்கு முன்னாடி சிவலிங்கம் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க போல, இப்போ எடுத்துட்டாங்க பாருங்களேன். அந்த காலத்துல வச்சிருக்காங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, டார்க்கா இருக்கு அப்படியே. இல்ல பாருங்க. மக்களே பார்த்தீங்கல்ல, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல அந்த கோயில், அந்த மணி மண்டபம்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வீடியோவில் எல்லாம் கவர் பண்ண முடியல, ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது உள்ளே போகணும் அப்படின்னா. அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமார், உங்கள் அசோக். பாய்.